3ஆவது பிரைஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த கடைசி சுற்றுல நான் கட்டைக்கே விடலண்ணே. எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, லைவ்ல பாருங்க. கட்டைக்கே விடலண்ணே. அதுக்கு எதுக்குண்ணே வரணும்? அது இல்லாமல் நேற்று பதிகிறதுக்கு விடியாக தான் 4 மணிக்கு போய் உட்காந்து பதிகிறதுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தானே பதிஞ்சிருந்தேன். சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கல. அது ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே பிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் 25 ஊரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். பைக்கு அது மாதிரி வாங்கியிருக்கேன். அதனால அவ்வளோக்கு தெரிஞ்சுக்கலண்ணே இன்னைக்கு. இல்லை இப்போ இங்கே ஜெயிச்சிருக்கக்கூடிய 16 மாட்டில் இருக்க பிரபாவும் துளசி ராமன்றவர் சொன்னாங்க, தனியாலாம் வந்து மாடு பிடிக்கிறது கஷ்டம், நண்பர்கள்லாம் வேணும் மாடி வாசல் 4 பேர். அது நண்பர்களே இல்லாமல் எவ்வளோ சவாலாக இருந்துச்சு? கஷ்டம் தானே. நான் எப்பவுமே தனியாக தானே வருவேன். தம்பிங்க தான் வருவாங்க சும்மா பைக் ஓட்டு வர. அவங்க சப்போர்ட் பண்ணேன் என் பேஜில். நான் தனியாக தானே ட்ரை பண்ணி பிடிச்சேன். எல்லா காலத்துக்குமே தனியாக தான் போவீங்க? ஆமாண்ணே, கண்டிப்பாக எல்லாத்தையும் தனியாக. எப்படி கட்டை அடிக்கிறீங்க? அவங்கள்ட்ட எப்படி சண்டை போட்டு? கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தால் விட்டுருவாங்கண்ணே. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இப்போ கடைசி சுற்றில் கூட பார்த்துருப்பீங்க, கட்டையே விடல. அது மாதிரி தானே. தனியாக வந்ததுக்கு 3ஆவது பரிசு கிடைச்சிருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கிறேன்? நான் முதல் பிரைஸ் எடுக்கணும் தானே வந்தேன். இன்னும் சப்போர்ட் இருந்தால் நான் பிடிச்சிருப்பேன். சப்போர்ட் இல்லாதனால தான் கொஞ்சம் கஷ்டமாச்சுண்ணே. அடுத்த வருஷம் கண்டிப்பாக பாலமேட்டில் வந்து நான் கண்டிப்பாக பிடிப்பேன். மதுரை ஜல்லிக்கட்டில் இதுக்கு முன்னாடி தான் பிரைஸ் எடுத்துருக்கீங்க? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி எடுத்தது இல்லைண்ணே. இதுக்கு முன்னாடி கள்ளக்குடியில் 5 ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். 5 சென்ட் ஃப்ளாட்டு. அப்புறம் திருப்பூரில் 2ஆவது பிரைஸ் 1 பவுன் செயின் வாங்கியிருக்கேன். ஒரு 5 பைக் வாங்கியிருக்கேன். எல்லா ஊர்லேயும் இறங்கி பாலமேட் ஃபர்ஸ்ட் டைம்னே தான். ஆமாண்ணே. ஆனால் KTM கார்த்தினே, நாமக்கல் மாவட்டம்.